அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ கடந்த ஒரு 4-5 நாட்களாக டெல்லியிலையும் இந்தியாவில் உள்ள முக்கியமான நகரங்கள்லையும் இளைஞர்கள் மாணவர்களுடைய ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த போராட்டம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டால், அந்த நீட் தேர்வுடைய கேள்வித்தாள் வினாத்தாள் வந்து வெளியே கசிஞ்சிருச்சு. வெளியே கசிந்து விட்டது என்று சொன்னால் அதை கசிந்தவன் என்ன செய்வான், ஈஸியாக எழுதிட்டு போயிடுவான், மற்றவன்லாம் பாதிக்கப்படுவான். இது பலருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ற காரணத்தினால அதுக்கு காரணமாக இருக்கிற அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் என்ற காரணத்தை சொல்லி நீட்டுங்கிற தேர்வை இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காக்ரோச், அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்ற ஒரு புதுசாக உண்டான ஒரு கட்சி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம், அந்த கோரிக்கை, அந்த நீட்டு அதெல்லாம் ரெண்டாவது விட்டுருவோம். இந்த போராட்டம் பண்ணுவதாக இருந்தால் அந்த போராட்டக்காரர்களை நசுக்குவதற்காக மத்திய அரசாங்கம் கையாண்ட வழிமுறை இருக்குது இல்லையா, உலகத்தில் வெள்ளைக்கார ரவுலட் சட்டமுறையில் அவங்க காலத்திலும் நடக்காத அளவுக்கு ஒரு கொடூரமான முறையில் டெல்லி காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்துவதற்கு உத்தரவிடுறாங்க. தடியடி நடத்துவதாக இருந்தால் யார் தடியடி நடத்தணும்? போலீஸ் தான் தடியடி நடத்தணும். தடியடி நடத்துவதாக இருந்தால் போலீஸு தடியடி நடத்தணும். போலீஸுனால் போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்கணும், அவர் யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், ஒவ்வொருவரும் அவருடைய நேம் பேட்ஜ் இருக்கணும். இவர் அடித்தவர், இவர் தான் அடித்தவர்னு அடையாளம் காட்டுற அளவுக்கு அவருடைய பேர் என்ன இருக்கணும். அந்த டியூட்டி பண்ணுற இது வந்து சட்டையில் என்ன சட்டை பாக்கெட்லேயோ தோல் புடைச்சதில் என்ன செய்வாங்க, அந்த பேர் போட்டிருப்பாங்க. அந்த அடையாளத்தோடு தான் அவர் இந்த போலீஸ் வேலையை பார்க்கணும். ஆனால் இதில் வந்து சாதாரண நாங்கள்லாம் போடக்கூடிய ஆடை இருக்குல்ல, அந்த மாதிரி ஆடை அணிந்தவர்களாக சில ரவுடிகளை கொடுத்து அடிக்க சொல்கிறாங்க. அடித்தவர்கள் போலீஸாக இருந்தால் போலீஸுடைய யூனிஃபார்மோடு தான் அடிக்கணும். அப்போ லத்தி சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. லத்தியில் அடிக்கிறவங்களாம் யாருன்னு போட்டால் வெள்ளை சட்டை, பச்சை சட்டை, ப்ளூ சட்டை, பல சாதாரணமான ட்ரெஸ் போட்டவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த மாணவர்களை அடிக்கிறாங்க. அப்போ இது வந்து சட்டத்தை கையாள வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் தானே தவிர வெகுஜன மக்கள்லாம் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. அது ரவுடிகள். இப்போ ரவுடிகளை வைத்து இந்த வேலையை சொல்லி மாணவர்கள் அடிக்கிறாங்க. அது வீடியோக்கள் அது வந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அடிக்கிற கைத்தடியில் ஆணி குத்தி வச்சுருக்கிறாங்க. கைத்தடியில் அடிக்கும் போதே ஒரு அடித்தான்னு சொன்னால் 4-5 ஓட்டையை போட்டுரும் உடம்புல. சும்மா அடியாக மட்டும் இருக்காது, அந்த கைத்தடியில் ஏற்கனவே செட்டப் பண்ணி இந்த மாணவர்கள் மீது கொடும் தாக்கல் நடத்தணும் என்று செட்டப் பண்ணி இப்படியான ஒரு விஷயத்தையும் அவங்க செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் காலாவதியான அந்த குண்டு இருக்குல்ல, அந்த ரப்பர் குண்டு, அந்த காலாவதியான குண்டுகள் உள்ளே போய் ஓட்டையாக போட்டுரும் உடம்புல. அந்த மாதிரி கூட்டத்தை கலைப்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு வேலையும் செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மாணவர்கள் அடிக்கிறது கண்ணா பின்னாண்டுக்கு கீழே தான், காலு கீழே தான் அடிக்கணும். மண்டையில் அடிக்கிறாங்க, மண்டை பேர்ந்து ரத்தம் ஓடுது. அப்படிப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க மாணவர்கள்லாம். அப்போ சும்மா இருக்கிறவனை அதை வந்து ஓடாட்டி அடிக்கக்கூடாது. பொதுவாக அந்த தடியடி சட்டமே என்னென்னு கேட்டால், அவன் நின்ட்டான்னு வைங்க, அவனை அடிக்கக்கூடாது. நீங்கள் தூக்கி பண்ணி வேனில் ஏற்றிக்கிடலாம், கைது பண்ணலாம். சும்மா போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன் நிற்கிறான் ஒருத்தன், அவனை போட்டு அடிக்கிறாங்க, மயங்கி விழுவுறான், அவன் போன மாதிரி கீழே விழுவுறான், செத்துட்டானா என்னென்னு தெரியலை. அவ்வளோ கொடூரமாக நடக்கிறார்கள். அப்போ இது ஒரு ரவுடிகளை வைத்து இந்த அராஜகம் பண்ணதை பார்க்கும் பொழுது நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோம்? இது வந்து இதே மாதிரி நமக்கு நடந்துச்சு. அந்த சிஏஏ போராட்டத்தில் வந்து டெல்லியில் நினைஞ்சாங்க, இதே மாதிரி ரவுடிகளை வச்சு தான் அந்த கூட்டத்தை கலைக்கிறக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போ இப்போ பெருசாக எதிர்ப்பு கிளம்பலை. நம்ம விஷயம் தானே, முஸ்லீம் விஷயம் தானே, பெருசாக கிளம்பலை. இப்போ இதில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. எந்தளவுக்கு மாட்டினான்னு பிரதமர் வந்து வீடியோ போடுற அளவுக்கு, நாங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம், அதுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் கூடுறாராம், அது வீடியோ போட்டு சொல்கிறாரு, இன்றைக்கு அமைச்சரவை கூடி உங்களுடைய கோரிக்கைக்கு தகுந்தவாறு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில கோரிக்கை வைக்கிற அளவுக்கும், அந்த போராட்ட களத்துக்கே மந்திரிகள் போய் சந்தித்து அவங்கள வந்து தாஜா பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏன்னா போராட்டம் வந்து கடுமையாக இருக்குது, ஆட்சியே மாறிடுமோங்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த ஜென்ஸு கூட்டம் இறங்குனுச்சுன்னு வைங்களேன், எதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இது ஒரு கண்ட்ரோலாக போய்கிட்டு இருக்குது. இளைஞர்கள்லாம் தாறுமாறாக திரண்டான்னு வைங்க, போலீஸும் இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியலைன்ட்டு வைங்க, அப்புறம் பிரதமரெல்லாம் நாட்டை விட்டு ஓட வேண்டி வந்துடும். இருக்கிற போலீஸ் இராணுவம் கட்டுப்படுத்த முடியலைன்ட்டாங்கன்னா நாட்டை விட்டு நேபாளத்தில் ஓடுற மாதிரி ஓட வேண்டி வந்துடும். அதை நோக்கி போகிற அளவுக்கு மக்கள் திரட்டு கூடிக்கிட்டே இருக்குது. டெய்லி மக்கள் கூடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இவங்க அராஜகத்தின் மூலமாக அடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது அங்கே இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலையும் என்ன செய்யணும், நீட்டை நாங்கள் வந்து எதிர்க்கிறோன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் அதே மாதிரியான போராட்டத்தில் ஈடுபடுவர்களை கைது பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, காலேஜுக்குள்ளே நுழைந்து மாணவர்களை கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கேயும் கொடுமை. அதே மாதிரியான பிஜேபி நடக்கிற ஒரு கொடுமை தமிழகத்திலையும் நடக்கிறது. தமிழகத்தில் கூட்டணியாக இருக்கிற கட்சிகளை இன்றைக்கி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு
ஆதரவு வாபஸ் வாங்கணுன்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. அப்போ இந்த இளைஞர்களுடைய அந்த அவங்களுக்கு நியாயமான கோரிக்கையாக கெட்ட கோரிக்கை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். போராட்டத்தை ஈடுபடும் நசுக்கலாமா நீங்கள்? அதுக்கு தானே வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கணும். அவனுடைய கருத்தை அவன் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. உரிமை நீன்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அந்த குரலுக்கு எதிரொலிக்கிறதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர ஏற்று பேசவே கூடாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தை கேட்டப்போட்டு சாத்திரம் அது உனக்கு உரிமை இருக்குது. பாராளுமன்றத்தை சாத்திரம்லாம் நம்ம தப்புன்னு சொல்லலை, அதெல்லாம் கரெக்டு. அவர்களை நீ குண்டு கட்டாக தூக்கிட்டு போகலாம், அதுக்கு உனக்கு கைது பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கிறது. லத்தி சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி ரவுடிகளை வச்சு தாறுமாறாக அடிக்கிறது இன்னும் சொல்ல போனால் கற்களால் மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. லாரி கணக்கில் கொண்டாந்து கல்லை கொண்டாந்து குவிச்சு வச்சுக்கிறாங்க. மாணவர்கள் வரும்போது ஒருத்தனை கைப்பையும் சோதிக்கிறாங்க, சோதிச்சு தான் உள்ளே விட்றாங்க. அப்படி இருக்கும்போது கல் எங்கேருந்து வந்துச்சு? லாரி கணக்கில் கற்களை கொண்டாந்து குவித்து வைத்து கொண்டு இந்த போலீஸுங்கிற பேரில் இருந்த ரவுடிகள் கற்களால் மாணவர்கள் அடிக்கிறாங்க. அந்த காட்சிகளும் வீடியோவில் வெளியாக இருக்குது. ரொம்ப கொடூரமான, இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் நடக்காத அளவுக்கு இந்த மாணவர்களை நசுக்கிறார்கள். ஆனால் அவங்க பின்வாங்கலை, உறுதியாக அந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. எந்தளவுக்கு இருக்கிறாங்கன்னா அரசாங்கம் பணிஞ்சு உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோங்கிற அளவில் பேச்சுவார்த்தை அந்த நட்டா போய் நேற்று பேசியிருக்காரு. பேசி அந்த உண்ணாவிரதம் இருந்தார்ல, அவரை உண்ணாவிரதம் கைவிட வச்சுருக்கிறாங்க. அவங்க அரசாங்கம் இதுக்கு மேலே மிஞ்சினோம்னு சொன்னால் மாணவர்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஆட்சியை கவுக்கிற மாதிரி வந்துடும் என்று ஒரு பயத்தை விவசாயிகள் பண்ணாங்களே, அப்போ கூட இப்படி பண்ணலை. இந்த இளைஞர்கள் மாணவருடைய இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இது மாதிரி செய்வதற்கு அஞ்சுகிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு தகவலுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும்.